எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக சார்பில் போட்டியிடும் 9 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல்லில் பாமக மாநில பொருளாளர் திலகபாமாவும், அரக்கோணத்தில் பாமக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலுவும், ஆரணியில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமாரும், கடலூரில் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சானும் போட்டியிடுகின்றனர். அதேபோல மயிலாடுதுறையில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலினும், கள்ளக்குறிச்சியில் பாமக மாநில துணைத் தலைவர் தேவதாசும், தருமபுரியில் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கமும், சேலத்தில் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாதுரையும், விழுப்புரத்தில் பாமக மாணவர் அணி மாநில செயலாளர் முரளி சங்கரும் போட்டியிடுகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரக்கோணம், ஆரணி ஆகிய இடங்களில் திமுக அதிமுகவுடன் பாமக நேருக்கு நேர் மோதுகிறது. தருமபுரியில் திமுக சார்பில் மணியும், அதிமுக சார்பில் அசோகனும், பாமக சார்பில் அரசாங்கமும் போட்டியிடுகின்றனர். அதேபோல சேலத்தில் திமுக சார்பில் செல்வ கணபதியும், அதிமுக சார்பில் விக்னேஷும், பாமக சார்பில் அண்ணாதுரையும் போட்டியிடுகின்றனர். அதேபோல கள்ளக்குறிச்சியில் திமுக சார்பில் மலையரசனும், அதிமுக சார்பில் குமரகுருவும், பாமக சார்பில் தேவதாசும் களம் காண்கின்றனர். அரக்கோணத்தில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகனும், அதிமுக சார்பில் ஏஎல் விஜயனும், பாமக சார்பில் பாலுவும் போட்டியிடுகின்றனர். அத்துடன் ஆரணியில் திமுகவில் தரணிவேந்தனும், அதிமுகவில் கஜேந்திரனும், பாமகவில் கணேஷ்குமாரும் களம் காண்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சூரியமூர்த்தியின் சாதி ரீதியான பேச்சு சர்ச்சையானதால் இரவோடு இரவாக வேட்பாளர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது. வேட்பாளராக அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் ஈரோடு சிவகரியை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளனர். சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் இருந்து அவர் சாதி ரீதியாக பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் அதிகம் பரவியது. இதனால் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதிர்ச்சியடைந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் நேற்று இரவோடு இரவாக திடீரென ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை கூட்டி இரவு 12 மணி வரை ஆலோசனை நடத்தினர். முடிவில் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சூரியமூர்த்திக்கு பதிலாக மாதேஸ்வரனை வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.